அன்பு மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி அவ்வளோ வேகமாக காலையில் வந்து இறங்கிட்டோம். கேலிக்கட் வந்து இறங்கியாச்சுது. இன்றைக்கி வந்து கேலிக்கட்டில் மலபார் காயல் நலமன்றத்தின் மக்வா நோன்பு துறப்பு நிகழ்ச்சி இஃப்தார் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேலிக்கட் டவர் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ வாங்க ஃபர்தராக நம்மளுடைய நோன்பு திறப்பு நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ناس مناه تعيش العمر جنبك وبرضو ما يكفيش أحلى دنيا. السلام عليك يا رسول الله. மலபார் காயல் நலமன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024ஆம் ஆண்டுடைய நோன்பு திறப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் குறிப்பிடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இணைவரையுடன் துவக்கி வைப்பதற்காக ஆதில் சுலைமான் அவர்களுடைய மகனார் இளவர் அல்-ஹாஃபிஸ் எஸ்.எஸ். முஹம்மது ஹபீஸ் அவர்களை அழைக்கிறேன். بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنصفعا بالناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. அடுத்ததாக வரவேற்புரை மக்வா உடைய செய்தி தொடர்பாளர் எஸ்.ஏ. பாலகரசன் அவர்களை வேலைக்காய்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மக்வாவின் சொந்தங்களே, உறுப்பினர்களே, தாய்மார்களே, உங்களை அனைவரையும் நமது மலபார் காயல் நலமன்றத்தினுடைய நோன்பு திறப்பு நிகழ்ச்சி குடும்ப சந்திப்பு என்ற அனைத்து நிகழ்வில் காண்பதில் மக்கள் மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் மனமுகந்து வருகின்ற வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நமது மக்வா என்ற தலைப்பில் பாப்புலர் முகூரும் சர்மியா சாஹிப் அவர்களுடைய மகனார் எம்.எஸ். முகமது பரீம் அவர்களை சிறிது உரையாற்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. மக்வா, அதுதான் எனது தலைப்பு. எதை பற்றி சொல்ல, எதை பற்றி பேச ஒன்றுமே புரியவில்லை. கிடைத்ததோ 10 நிமிட பேச்சு. மக்வாவின் 13 வருட கால சேவை செயல்பாடுகளை சொல்ல வேண்டும். அன்பு மக்களே, இப்போ வந்து நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, மக்வாவினுடைய பொதுக்குழு உறுப்பினர் இம்தியாஸ் பாபு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம மலபார் காயல் நலமன்றம் சம்பந்தமான சில கேள்விகளை அவங்கள்ட்ட வைப்போம். அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம வாங்குவோம். கக்கா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்வாவினுடைய செயல்பாடு உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியும். அதாவது இந்த மருத்துவ உதவிக்காக நம்ம நிறைய ஒரு 15 வருஷமாக நம்மளுடைய ஃபண்டை கொடுத்து ஊர் மக்களுக்கு வந்து நோய்வாய்ப்பாடக்கூடியவங்களுக்கான உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் மழை வெள்ளங்கள்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் அடுத்த கட்டமாக மக்வா இன்னும் மக்கள் நலப்பணி நிறைய செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பொருளாதார தேவைகளும் இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணுனா இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விதமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நமக்கும் நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துக்கோங்க. இப்போது வந்து மருத்துவத்துக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்வாவில். அதுக்கே வந்து ஃபண்டு வந்து பற்றாக்குறையாக இருக்குது தான் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ இனி மேலும் ஃபண்டு வந்தால் தான் மற்றபடி என்ன செய்யணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மற்றபடி கல்விக்கு கொடுக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். ஃபண்டு ரைஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து தூக்கி விட்டு அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் சதக்கா வாங்குற மாதிரி
கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீஃபாக யோசித்து என்னென்ன பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், மருத்துவம் முக்கியம்தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை தான் பார்த்துட்டு சொல்கிறது. அதாவது பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிறவங்கள கை தூக்கி விடக்கூடிய விஷயம். அவங்களும் நாளைக்கு ஏதாவது ஒரு 100 ரூபா நம்மளுக்கு சந்தா கட்டுற மாதிரி அவங்களும் கட்டுவாங்க. பின்னோக்கம் இருக்கிற ஆட்களை கொஞ்சம் கை தூக்கி விடலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி, இந்த கைவண்டியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபண்டு தான் எல்லாத்தையும் அடிப்படையாக வந்து ஃபண்டு தான். நம்மளுடைய இந்த அமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து 2017 மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம். ரயில்வேயில் வந்து சாப்பாடு, அங்கே இருந்தக்கூடிய சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, அப்புறம் வந்து வீடு இழந்தவங்களுக்காக 2-3 இடத்துல வீடுகளை இது பண்ணி கொடுத்தது, அப்புறம் களத்தில் நின்று நிறைய வேலை பார்த்தது, எல்லாம் பண்ணோம். இது எல்லாமே நம்ம கடந்த காலத்தில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் இதாகும் போது அதில் பார்ட்டிசிபேட்டாக அதில் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த அமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு அப்படின்னா மருத்துவத்தை தான் மெயின் கான்சன்ட்ரேஷனாக கொண்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே உள்ள இதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பில் மெம்பர்ஷிப்பு என்ன இருக்குதோ அதுலேருந்து குறைஞ்சிருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. அப்போ இதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு மருத்துவம் இல்லாத நீங்கள் சொல்ல மாதிரியான இந்த செல்ஃப் எக்கானமியில் வீக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஃபண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட விஷயம் இல்லை? இது ஃபண்டு வந்து கலெக்ஷன் சொன்னால் இருக்கிற ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருந்தால் நம்ம இதே சேம் அமௌண்ட் தான் வரும். வெளிநாட்டிலேருந்து இந்த NRIs அந்த மாதிரி அங்கே உள்ள ஆட்களை வச்சு இது ஒர்க் பண்ண வைக்கணும். அதாவது நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் உள்ள ஆட்கள் வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமாக அவங்க குடும்பம் மூலமாக அங்கே வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஃபண்டு நம்ம அரேஞ்ச் பண்ண முடிஞ்சாதான் இது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். மற்றபடி இருக்கிற இந்த காசை வந்து நம்மளுக்கு இந்த மருத்துவத்துக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ பெட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸ் இருந்தால் தான் நம்ம எங்கேயும் இது ஒன்றும் நடக்காது. அப்போ ஒன்று NRIஸை வந்து நம்ம இதை சப்போர்ட் பண்ண சொல்லணும். அப்போ தான் வந்து அடுத்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு யாருக்காவது வந்து பிஸ்னஸுக்கோ சின்ன ஏதாவது ஒரு கடலை மிட்டாய் கடையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தா அவங்க ஃபேமிலி அதை வச்சு முன்னால் போவாங்க. அதுதான் என்னோட கருத்து. ஓகே கேக்கா, உங்களுடைய வேல்யூபுல்லான டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ். இஸ்லாமிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. வெல்கம் ப்ளீஸ். இவங்க சூரா நல்லா ஓத போகிறாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் ஆஷிக் அப்துல்லா சன் ஆஃப் ஜாகிர் ஹுசைன். ஈவெண்ட் வித்தியாசமா பண்ணணும். بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط ولم أجد إلا ناديت والمحراب يأذن المعين الله يا الله يا الله الله يا الله الله يا الله الله يا الله يا الله يا خالق الأكوان يا رباه يسري يسرا ربنا لك قدرا يا إمام الأنبياء
أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض ري أنت هذا الوصفي. இஸ்லாமிய பாரம்பரிய அந்த நம்முடைய பேர்களை எப்படி தெரியாத மக்கள் வச்சு செல்ல பிராணிகளை வளர்க்கிறாங்க. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அனைவரும் மறந்துடாதீங்க. நம்ம இஸ்லாமிய பாரம்பரியத்துல வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات الإمهاد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الذي. இந்த பிள்ளைக்கு சின்ன ஒரு சொல்றேன். இவருக்கு நான் மருத்துவ போயிருந்தேன். மசாலா அப்பவே இந்த பிள்ளை வந்து என்கிட்ட வந்து அவன் ஓதுறது எப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன தவறு வருது. பாப்பா இப்படி ஓதக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை அந்த மொபைலை எடுத்து யூடியூப்ல போகுது. யூடியூப்ல போய் அந்த ஓதுற பாட்டு அப்படியே படிச்சு என்கிட்ட சொல்லுது, மாமா பாருங்கன்னு. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனோட அன்பா இருக்கிறாங்கன்னு பாருங்க. வெல்கம் ப்ளீஸ். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب. أعوذ بالله من الشيطان الرجيم مثل الجنة التي وعد المتقون تجري من تحتها الأنهار
இப்போ நமக்கு வந்து குழந்தைகளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பௌதுகாக்கா அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகளை வைக்கிறோம். என்ன அப்படின்னா, மக்குவா வந்து இப்போ நம்ம வந்து மருத்துவத்துக்கான பல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்தராக மக்குவாவை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான முன் விஷயங்கள் செய்யலாம் உங்களுடைய? நம்ம வந்து ஊரில் ஒரு மருத்துவ கேம்ப் ஒன்று போடலான்னு முதல்ல போட்டிருந்தோம். மருத்துவ முகாம் போட்டிருந்தோம். அது வந்து அதே மாதிரி ஒரு முகாம் கூடி ஊரில் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு முகாம் போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இன்ஷால்லா அது அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி தடை பண்ணணும், அது நோய் வராமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மெயின் நோக்கம். மற்ற பரவு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட அது வராமல் பார்த்துக்கிறது, அதுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நடத்தலாங்கிறது இன்ஷால்லா நம்முடைய இதாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய மக்குவா நிகழ்ச்சிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வில் அடுத்ததாக நம்ம ஜாவேத் அக்கா வந்துருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாவேத் அக்கா. பிளட் டொனேஷன் அந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். ஓகே, ஃபைன், நல்ல விஷயம். இப்போ இது மரங்கள் இது பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது. பின்ன ஓகே ஓகே, சூப்பர் ஐடியாஸ். அது மாத்திரம் இல்லாமல் வேறு என்ன இந்த இன்னோவேட்டிவான அந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணால் ஃபர்தராக மக்குவாவை நல்ல லெவலில் இன்னும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, வரும்போது எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம 3 பேர் உட்காந்துருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு அவங்க இந்த உண்டியல் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து கொடுப்பாங்க மக்குவா சார்பாக. அதில் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அந்த உண்டியல் அப்படியே நம்மகிட்ட வந்து கொண்டு தந்துடுவாங்க. அது நம்ம டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் பண்ணி கொடுப்போம். இந்த கலெக்ஷன் ஆகிற தொகை வந்துட்டு முழுக்க நம்மளுடைய மருத்துவ தேவைகளுக்காக அந்த ஷிஃபாவுடைய கடிதங்களுக்காக தான் கொடுக்கப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து இங்கே இருக்கிறது வந்து மாத சந்தா, அதாவது நம்மளுடைய ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் மாத சந்தாவுடைய அந்த பேலன்ஸ் தொகையை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்ருக்கேன். மாஷா அல்லாஹ், பரவாயில்ல, வந்தவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வருகை பதிவை கணக்கெடுக்கிறதுக்காகவும் நம்ம இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்காக பொருளாதார உதவி வாக்களித்திருந்தவங்க, கூகுள் பேயில் தர்றவங்க, அது போக இங்கே நேரில் வந்து தர்றவங்களுடைய பதிவு. அதாவது நீங்கள் நிறைய பேர் சதக்கா எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுக்கு தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால மக்கள் நல்லா கூடுதல் தாராளமாக கொடுத்து உதவுனா நல்லா ரொம்ப வசதியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. களப்பணி எடுக்க நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பொருளாதாரம் ரொம்ப தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் எல்லாரும் நல்லபடியாக வளராத எல்லாரும் நல்லா கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது இன்னும் கூடி முன்னோட்டு போக உதவியாக இருக்கும். வந்து மக்குவா ஒரு நல்ல செயல்பாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ், ஒன்றும் எந்த குறைகள் இல்லை. அவங்க மருத்துவம் மாத்திரம் தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ மருத்துவம் மாத்திரம் அல்ல, அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இன்னமும் இருக்குது. அடுத்தது கல்வி. மருத்துவம், கல்வி, இது மருத்துவத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் வரக்கூடியது கல்வி தான். அப்போ அடுத்தது கல்வியும் கூடி அதில் இணைக்க முடியுமான்னு பார்க்கணும். கல்விக்கு என்ன தேவைப்படுது, ஏதாவது நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கின பசங்க காலேஜில் போய் சேர முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும்டா நம்மளுடைய இஸ்லாமிக் காலேஜஸே நிறையா இருக்குது. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி போய் அங்கே பேசி அவங்கள சீட் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய வருஷ தேவைகளில் அவங்களுடைய ஃபீஸ் அடைக்கிறது, ஹாஸ்டல் ஃபீஸு அந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷன் வைஸாகவும் செய்ய முடியும். அல்லாமல் வந்து இப்போ மருத்துவம், கல்வி தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேறு கல்யாணம் அந்த இதுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம மக்குவாயினுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது மருத்துவத்துக்கே பற்றாக்குறையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணனா கல்வியும் கூடி அது கூட சேர்த்து கொஞ்சம் கூடி, ஏன்னா கல்வி தான் நம்முடைய வருங்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பொருளாதாரம் பெரிய ஒரு தேடல் தான். இந்த பொருளாதாரத்தை, இந்த வருமானம் வந்து ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கக்கூடிய சந்தா இல்லாம எந்த வகையில பொருளாதார அடிப்படையை கொஞ்சம் கூட்டலாம், நமக்கு எந்த மாதிரியான வருமானத்தை கூட்டுறதுக்குண்டா இப்போ உறுப்பினர்கள் சந்தா அல்லாம மாதாந்திர வசூல்னு சொல்லி வீடுகளில் பெண்கள்கிட்ட வசூல் பண்ணலாம். இங்கே வெறும் மலபார் காயல்பட்டினத்தில் மாத்திரம் இல்லாமல் காயல்பட்டினம் இந்த மலபார் சம்மந்தப்பட்ட காயல்பட்டினத்தில் இருக்கிற குடும்பங்கள்லையும் நம்ம வந்து ஒரு சின்ன நோட் புக் மாதிரி ஒன்று போட்டு ஒரு பாஸ்புக் மாதிரியே ஒன்று தயார் பண்ணி இந்த மாதிரி மலபார்னு சொல்றது மாதம் வீடுகளில் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அவங்க என்ன தர்றாங்களோ அதை ஒரு லேடியை வச்சு வீடுகளில் கலெக்ஷன் பண்ணி அதை ஒரு அமௌண்ட்டாக நம்மளால் சேர்த்த முடியும். சேர்த்தனோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அழகான முறையில் இங்கே நோம்பு துறக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேபிள்லேயுமே வந்து தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து
சம்சா, வடை, பஜ்ஜி, இன்னும் ஸ்வீட்ஸு, அப்புறம் ஜூஸ்லேயுமே வந்து பாருங்கள் வாட்டர் மெலன் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு இதெல்லாம் வச்சு நோம்பு திறக்கிறதுக்கான ஒரு பெரிய டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ மக்கள் ஒன்றாக சேர்ந்து நோம்பு திறக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு மஷாலா ரொம்ப அருமையாக இருக்கான நேரத்தில் இருக்கிறோம். இன்னொரு 2 மினிட்ஸ் தான் நோம்பு துறக்க இருக்குது. அரபி இப்போ வந்து நம்ம நோம்பு துறக்காக மக்குவாவுடைய இந்த ஏற்பாடெல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குது? மக்குவா இது சம்மந்தமாக என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி தோணுது? மஷாலா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வருஷத்துடைய நிகழ்ச்சி தான் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நமக்கு அமைஞ்சிக்கிற இடமும் ரொம்ப அழகான இடமா இருக்குது. பக்கத்திலேயே நோம்பு திறக்கக்கூடிய இடம், அப்புறம் எல்லாமே வந்து மேடை கூட பக்கத்துல இருக்கிறதுனால மக்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா வந்துட்டு மேடையில வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் நமது ஊர் மக்கள் அவங்க ஃபுல்லா கான்ட்ரிபியூட் அவங்களுடைய இது இல்லாம நேரடியா நம்ம வந்து வெளியே கொடுத்து இது பண்ணுவோம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ அவங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா அவங்களும் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. கண்டிப்பா. இதை பத்தின உங்களுடைய வேற, அதாவது மக்குவாவுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்குவாவுடைய அடுத்த கட்ட நகர்வு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பொதுக்குழுல கருத்து கணிப்புல கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன். அது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஊர்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி உணவு பிரச்சனைகள், அதாவது உணவு சார்ந்த நோய் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகுது. நான் அந்த உணவு திருவிழாவை பத்தி பேசியிருந்தேன். அது வந்து ஸ்ரீலங்கால கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாருமே பழைய காலத்துடைய உணவு பழக்கங்களை வந்துட்டு மீட்டெடுத்து அது ஒரு திருவிழா மாதிரி பண்ணாங்க. ஸோ அது மூலியமா வந்து அந்த தின்பண்டங்கள், அதை இயற்கையாக விளையக்கூடிய கெமிக்கல் இல்லாத ப்ராசஸ் இல்லாத ஃபுட்டு, பாரம்பரிய மீட்பு மாதிரி மக்களை வந்து வலுப்படுத்தும். அதுதான் நம்மளுடைய ஒரு மக்களுடைய அடுத்த செயலா இருக்குன்னு சொல்லி என்னுடைய விருப்பம். நம்ம வந்து பொதுவே என்ன செய்யறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை நம்ம வந்து நோய்க்கு ஒருத்தர் நோயால பாதிக்கப்பட்டாருன்னா அவருக்கான பொருளாதாரத்தை கொடுக்குறோம். கண்டிப்பா. அது இல்லாம இப்ப அந்த நோய் பிரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர்ங்கிற மாதிரி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி செக்யூர் பண்ணலாம், அவங்களை எந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா. அதெல்லாம் நமக்கு எந்த மாதிரி நம்ம வந்துட்டு திட்டங்கள் கொண்டு போகணும்னா, அடிப்படை, அதாவது ஒவ்வொரு வீட்லயுமே வந்து உணவு மாற்றம் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஹோட்டல்ஸை வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஹோட்டல்ஸை குறை சொல்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு வீட்லயுமே வந்து அடிப்படை உணவு மாற்றம் இருக்கும் பொழுது, இயற்கையான உணவு வரும் பொழுது, நம்ம வீட்டில் சாப்பிட்டு பழகும் பொழுது நம்ம வெளி வந்து உணவுகள் நம்ம வந்துட்டு அதிகமாக எடுக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு இயற்கை விவசாயத்தையும் நம்ம வந்துட்டு சின்ன நம்மளால ஏன்ற காய்கறிகளையும் செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்து அதுலேயும் நம்ம வந்துட்டு சாப்பிடக்கூடிய மாறணும் என்னுடைய ஆசை இருக்கு. இது பல திட்டங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த உணவு திருவிழாவை நம்ம வந்துட்டு மக்குவா மூலியமா நடத்தணுங்கிற என்னுடைய ஆசை இருக்கு. You lift me up high, you spread my wings and fly me to the sky. I feel so alive, it's like my soul thrives in your light. But how I wish you'd be here with me all year around. Ramadan, Ramadan ya Habib, Ramadan, Ramadan, laytaka dawman qarib. இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு மலபார் காயல் நலமன்றத்தினுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து ஷிஃபா மூலியமா மருத்துவத்துக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பொருளாதாரங்கள் மக்கள் பங்களிப்பு கொடுக்குறாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக, ஏன்னா நம்ம செஞ்ச விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறோம். 2017 வந்த அந்த பிரளயம், அப்புறம் வந்து இப்போ வந்த ஒரு மழை வெள்ளம், இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டுமே உள்ளே போயிருக்கிறோம். இது இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய பார்வை என்ன இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். என்னோட பார்வைன்னா, இப்போ நம்ம மாதம் கொடுக்குற சந்தா ரூபாங்கிறது அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ மாதம் கிடைக்கிற ரூபா எவ்வளோ கிடைக்குதோ அந்த பணத்தை அப்படியே உடனடியாக கொடுத்துட்றோம். ஆமாம், உடனடியாக அப்பவுமே கொடுத்துட்றாங்க. மெடிக்கல் செலவுக்காக உடனடியாக கொடுத்துட்றாங்க. அது கொஞ்சம் அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட் கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஒரு 15,000 இல்லை ஒரு 17,000 அவ்வளோதான் வருது போல. இது கரெக்டாக தெரியல. ஆனால் அது ஒரு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தானா அதிகமாக பணம் வருது, அதிகமாக கொடுக்கவும் செய்யலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிற பணத்துலேருந்து ஒரு அமௌண்ட், நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் மிச்ச அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு இதேமாரி பெரிய செலவு வர்றதுன்னா அதுக்கும் நம்ம செலவு பண்ணலாம். ஓகே, அது வருஷத்தில் கொஞ்சம் அமௌண்ட் இப்படி மாற்றி வச்சு மொத்தமாக பெரிய ஒரு அமௌண்ட் இதேமாரி செலவு வரும்போது
அதுக்கு வேணும் செலவு பண்ணலாம். Awareness. விழிப்புணர்வு அவேர்னஸ் அது கேம்ப்பு போடலாம். அது கொஞ்சம் கேம்ப்பு போட்டு மக்களுக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நல்ல சிறப்பான ஒரு நடப்பு தான் அங்கே நடந்துட்டு இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த மலபார் வெல்ஃபேர் அசோசியேஷன் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கணுமா, இன்னும் இதை முன்னேற்பாடாக கொண்டு போய் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்னெல்லாம் இருக்குது? இன்னும் மெம்பரும் நல்லா அடைஞ்சு கொண்டு போகலாம். இவருடைய பைலாவுடைய இதே வந்து இதான மருத்துவமும் அதுதான் இருக்குது. அது மாத்திரமே பொதுக்குழுவில் ஆலோசனை பண்ணி தான் அதை செய்ய முடியும். நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பல செயல்பாடு செய்யலாம், பல சேவைகள் செய்யலாம். இப்போ நினைவு கூற இந்த மருமம் மெய்தி அப்துல் காதர் வந்து அவருடைய முன்முயற்சியில் நம்ம ஊரில் மருத்துவ முகாம் நல்ல சிறப்பாக செயல்பட்டாங்க. மறுபடினால நம்ம அது செய்யவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் பலவித சேவைகளையும் நம்ம மற்ற மன்றங்களோடு இணைந்து அவங்களோட கலந்து மேலும் நல்ல இது சேவைகள் செய்யணும். அப்போதான் இல்லை, இப்போ இதில் மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா பொருளாதாரம் தான். இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தா, இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய சந்தா ரொம்ப குறைவாக இருக்குது. பொருளாதாரத்தை எந்த மாதிரியாக நம்ம இன்னும் அதிகப்படியாக வலிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இது நம்மளுடைய பிள்ளைகள் வந்துட்டு எல்லாமே அன்றாடம் இதான் நம்ம உழைச்சி கொடுக்க. ஆமாம், கல்ஃபில் இருந்து வர மாதிரி உள்ள டாலராவோ பின்ன வந்து ரியாதாவோ தீனாராவோ அந்த மாதிரி வராது, திரகமாக வராது. அதனால் அவங்களுடைய ஒரு விதத்தை கொடுக்குறாங்க, அது பெரிய ஹைரு. மற்ற இதில் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறது முயற்சி கூட்டுறது வழி என்னென்று அதுக்கு நான் ஆக்கப்பூர்வமாக செய்யணும். இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல, குடும்பம் வெளிநாட்டில் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம அந்த தகவலை சொல்கிறது, அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூலிமா ஒரு உண்டியலில் கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இது பண்ணலாங்கிற மாதிரி. கண்டிப்பாக அதெல்லாம் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அது செஞ்சாக்கான உண்மையிலேயே நல்லா இதாக தான் இருக்கும், நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதோடைய எஃபெக்ட் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்கிற மாதிரி நீங்கள் அது முயற்சி பண்ண தான் செய்யணும். கண்டிப்பாக நம்ம மென்மேலும் வளரணும், நல்ல சேவைகள் இன்னும் செய்யணும்டா ஒரு இதில் அப்போ மெயின் அடிப்படை பயிலால் இந்த மாதிரி இது மாற்ற வேண்டி வரும். மருத்துவங்கிறது தானே நம்ம மருத்துவங்கிறத தொடங்கி இருக்கிறோம், இதை மட்டுமே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம மழை வெள்ளங்களுக்கு உதவி பண்ணோம். அது இல்லாமல் வந்து நம்ம இப்போ சாப்பாடு விஷயம் இது பண்ணோம். இப்போ இந்த மழை வெள்ளத்தில் உதவி பண்ணோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னெடுக்கிறோம். அது இல்லாமல் தனியாக ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி தானே செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது வேற ஒரு இது மாதிரி தான் செய்கிறாங்க. இதுக்கும் அது சம்மந்தமாக வருதா? சம்மந்தமாக வரல. ஆமாம், அப்போட இதில் இல்லை. ஆனால் அந்த பேனர் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு அது வாட்ஸ்அப் மூலமாக அது நிறைய நல்ல செய்கிறாங்க. அது பாராட்டணும். அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி மற்ற சேவைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு நிரந்தர பொருளாதாரங்கிறது நீங்கள் எப்படி சோர்ஸுங்கிறது எனக்கு தெரியல சரியா. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. அப்போ நம்முடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். SSLC மற்றும் +2 மாணவர்கள், அதில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் சொந்தங்கள் மற்றும் ஆதரவாளர்களுடைய மக்கள் இதில் மாஷா அல்லாஹ் ஒரு 12 மக்கள் இருக்கிறார்கள். அதில் 6 பேர் SSLC பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் 6 மதிப்பெண்கள் +2 பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள். அவர்களுக்கான பரிசுகள் இன்ஷா அல்லாஹ் இப்போது வழங்கப்படும். முதலாவதாக அப்துல் ரஷீத் முகமது அஷ்ஃபாக் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஷீத் இந்த மாணவர் பிரைட் இங்கிலீஷ் ஸ்கூல் தலசேரி என்ற பள்ளிக்கூடத்தில் படித்த மாஷா அல்லாஹ் மப்ரூக். இந்த மாணவர் நமது செயற்குழு உறுப்பினர் முகமது சுலைமான் அவர்களுடைய மகனார் அமைப்பின் மூத்த உறுப்பினர் ஜனாப் அபுலசன் காக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாரக்கல்லாஹ். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக MS அஹமது ஆயிஷா நம்முடைய மன்றத்தினுடைய செயலாளர் முகமது சிராஜிபாய் அவர்களுடைய மகனுடைய சகோதரன் சல்மான் அவர்கள் வந்து மேலே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அந்த மாணவிக்கு அல்லாஹ் செய்யணும். மேற்படிப்பில் இப்போது பயணம் படித்துக் கொண்டுள்ளார். இவருக்கு IIT தாய்மாமனார் ஜமான் அவர்கள் வாழ்வார்கள். பாரக்கல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்த மாணவிக்கு நம்ம வந்து வாங்குவார்கள். பாரக்கல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்த மாணவர்கள் மத்தியில் நல்ல மதிப்பெண் பெற்று ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹு அக்பர். பாரக்கல்லாஹ். உங்களுடைய மகள் மேற்படிப்பில் சிறந்து விளங்க நாம் உங்களுடைய மகள் மேற்படிப்புக்காக நாம் முயற்சி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல அல்லாஹு அக்பர். பாரக்கல்லாஹ்.
இப்போ வந்து நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மலபார் காயல் நிறுவனத்தின் மூத்த உறுப்பினர் அமீன் டூல்ஸ் சௌலமிதாக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம மலபார் காயல் மன்றத்தினுடைய மக்குவா குறித்த சில கேள்விகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கிடுவோம். காக்கா, இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய மக்குவாவுடைய செயல்பாடு உங்களுக்கு முழுமையாக தெரியும். நம்ம பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுறோம், எந்த மாதிரியான மருத்துவ உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மாதம் மாதம் காசை பிரித்து அதற்காக என்ன வருதோ சிறிய அமௌண்ட் தொகையை கொடுத்துட்டு இருக்கிறோமே, இது இல்லாமல் நம்ம வந்து மலபார் காயல் மன்றம் இந்த மன்றத்தை அடுத்த கட்டமாக முன்னாடி கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி கொண்டு போனால் இது சரியாக இருக்கும் உங்களுடைய பார்வை? மாஷால்லா இப்போமே ஒரு அளவு நல்லா தான் போகுது. எல்லாரும் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சாவே ஒரு அளவு நல்லா போகுது. இதை விட இப்போ உள்ள சூழ்நிலை, வியாபார சூழ்நிலை எல்லாமே கலெக்ஷன்லாம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா இந்த இதை பண்ணி நீ அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது செய்யும். இந்த வருஷம் சுலபமாக போகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய நீங்க இதுக்கு கடந்த கால செயல்பாடு பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த மழை வெள்ள நேரமா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஊர்ல நடந்த மருத்துவ முகாங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிகழ்வுகளை அடுத்தடுத்து முன்னெடுக்கணும். மழை வெள்ளம்லாம் வந்து நம்மகிட்ட சொல்லி வராது, அது வந்து நேச்சர் ஆஃப் காட், அதுல வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த மருத்துவ முகாம்கள், அது இல்லாம வந்து விழிப்புணர்வு முகாம்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி அதை நம்ம நடத்துறதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த வருஷம் ரொம்ப அழகா செய்தாங்க. அதில் ரொம்ப எனக்கே தோணுச்சு, நம்ம இங்கேருந்து கடையை பூட்டி போட்டு போகலாம் போல தோணுச்சு. உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் இந்த முறை அந்த மழை வெள்ளத்தில் செயல்படக்கூடிய மாஷால்லா எல்லாம் நல்லா நடந்தான். அது நல்ல ஒரு இதாக தான், நல்ல ஒரு முடிவு தான், நல்ல ஆளுங்க. வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க. இவங்களுடைய குரான் சிறப்பாக தொடர்ந்து ஓரத்துக்கு துவா செய்யுங்க. எல்லாருடைய துவாக்களையும் மக்குவாக பார்க்கிறது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த மக்குவாவுடைய செயல்பாடு, இந்த இஃப்தார் நிகழ்வு கடந்த வருடங்களையும் இந்த வருடங்களும் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது எந்த மாதிரியாக இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. மாஷா அல்லா, நல்லா இருந்தது. சாதாரணமாக வந்து அது கூடி செய்வோம், இல்லை காலையிலேருந்து நல்லா ஒரு எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கி அந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் வந்து புதுமையாக இருந்தது. ஒரு யாருக்குமே எந்த சிரமம் இல்லாமல் எல்லாம் வந்து ஹாலில் வந்து உட்காந்து அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. அது எல்லாரும் பங்கு பெறவும் செஞ்சாங்க. அதே மாதிரி நோன்பு திறக்கிறதும் அதே மாதிரி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்து நோன்பு திறந்தாங்க. சாதாரணமாக அப்படி திறக்க மாட்டாங்க. சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு அவங்களுக்கு அந்த லாஸ்ட் டைமில் கிடைக்காம போகும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ட்ரிப் மாஷால்ல எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மக்குவாவினுடைய செயல்பாடு உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதாவது பொருளாதாரம் நம்ம எந்த மாதிரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தா வச்சு எப்படிலாம் தயார் பண்ணுறோம், எப்படி மருத்துவ உதவி பண்ணுறோம்னு சொல்லிட்டு மக்குவா மென்மேலும் வேறு என்னென்ன பணிகள் எப்படி செஞ்சால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை எப்படி இருக்குது? என்னோட பார்வையில் கலெக்ஷன் ரொம்ப குறவு தான். அதை வச்சு யாருக்கும் பெருசாக உதவி பண்ண முடியாது. அது வந்து நம்ம தான் அந்த உறுப்பினர்களும் அவங்க தான் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணி அதோட அதுக்கு வருமானம் எப்படி கூட்டுறது, இல்லை இந்த உறுப்பினர்களே வெளியே போய் டொனேஷன் வாங்குறதா, அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். மாதம் ஒரு 2-3 பேர் சேர்ந்து போய் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா வந்து மருத்துவம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய மக்களுடைய கருத்துக்கள் நம்மளே இங்கே பதிவு பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்குது, ஆனால் எஜுகேஷன் வைஸாக ஒரு மனிதரை நம்ம வந்து தயார்படுத்தணும் அப்படின்னா அந்த குடும்பமே தயாரான மாதிரி ஆகிடும், அவங்க அதுக்கப்புறம் கான்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரியான உதவிகள் நம்ம இதுக்கு முன்னாடி மருத்துவ உதவிகள் ஏற்கனவே செஞ்சதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2017 மழை வந்துச்சு, அதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நாம இனிஷியேட் எடுத்து அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? மக்குவா சார் இல்லை, மக்குவா தொடங்குனது மருத்துவத்துக்காக தொடங்குனது, அதில் மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் எல்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு இங்கே இருக்கிற மக்களுக்காக உதவிக்காக செஞ்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராட் ஆக்கிட்டாங்க. அதனால் இந்த கொடுக்கக்கூடிய காசு வந்து குறைஞ்சிடுச்சு. முன்னாடி வந்து நம்ம இந்த குரூப்பில் இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் அப்போ தேவையான அளவு இருந்தது, இல்லாட்டி பரவாயில்ல ஓரளவுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ ஊர்லேருந்து நிறையா கடிதம் வருது, அதுலேருந்து கொடுக்குறதால இது எல்லாருக்கும் பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு எல்லாமே வந்து இது போதுமான இதுக்கு இப்போ வேற செய்யணும்னா அதுக்கு வேற ஒரு இதில் பயிலெல்லாம் கொண்டு வரணும், இல்லை ஆட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இல்லை இனிஷியேட் பண்ணோன்னா இதுக்கே வருமானம் பத்தலையே, அது அடுத்தது நம்ம எங்கே போகிறது?
அடுத்த தலைமுறை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுக்கணும். அதிகப்படியான பொருளாதாரம் உள்ள ஆமா, அது வந்து எதுவுமே நம்ம இது ஆட் பண்றது இல்லையா? இதுக்கே வந்து பொருளாதாரம் காணாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ புதுசா நம்ம முக்கியமான விஷயம் பொருளாதாரம் தான். அது ரெண்டாவது வந்து இப்போ பொருளாதாரம் வந்து ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப பாதிச்சு இருக்கு. மெயின் பிரச்சனை தான். இல்லாட்டி நம்ம மக்கள் நல்லா கொடுக்கக்கூடிய மக்கள் தான். அப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலையும் கூட இருக்கு. இறைவன் வந்து எல்லாருக்கும் வந்து பர்க்கத் செய்யட்டும். அன்பு நண்பர்களே, இப்போ நம்மளோட யார் இருக்கிறா அப்படின்னா மக்வாவினுடைய இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை தான் நம்மளுடைய மலபார் காயல் நன்ற மடத்தின் அடுத்த விதைகள். இவங்க தான் வந்து இந்த மன்றத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இளம் தளிர்கள். அப்போ இவங்கள்ட்ட இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள், இதனுடைய விஷயங்களை கேட்குறோம். இப்போ நம்மளுடைய சேட்டு மஹமூது அவங்களுடைய உறுப்பினர் மகனார் இப்ராஹிம் அவர்கிட்ட வந்து நம்மளுடைய இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் கேட்குறோம். இப்போ எப்படின்னா மக்குவா இவ்வளோ நாள் நடந்திருக்குது. உங்களுக்கு எத்தனை வருஷம் அதனுடைய நினைவுகள் இருக்குன்னு தெரியல. நியர்லி 15 இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மக்குவாவினுடைய இந்த மெடிக்கல் சம்மந்தமான ஹெல்ப் இதெல்லாம். இந்த வருஷத்தினுடைய இந்த நோன்பு திறப்பு நிகழ்வு எப்படி இருந்தது? இந்த இஃப்தார் பார்ட்டி எப்படி இருந்தது? உங்களுடைய பார்வையில் என்னன்னு சொல்லி சொன்னோம். இது வரைக்கும் நடந்ததை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. ஆல் ஓவர் இவ்வளோ நாள் நடந்ததை விட இது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. இது இன்னும் உங்களுக்கு இதை விட ஏதாவது அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா? இந்த ப்ரோக்ராம்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நமக்கு வந்து நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து அதை கருத்தில் கொண்டு தான் இப்படி பண்ண முடியும். அப்போ இது பண்ணுறதே வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். இதே கொஞ்சம் மேக்ஸிமம் தான் சொல்லுவேன். ஃபஹீம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராமு இந்த மாதிரி நடக்குது? நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாருமே ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏஜில் இருக்கிறீங்க. ஜமால், முசபாய் மகா எல்லாரும் இந்த ஸ்கூல் கம்ப்ளீஷனுடைய டைமில் இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஸ்கூல்லையும் இதை ஷேர் பண்ணும் போதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும்? எப்படி இருக்குது? இந்த வாட்டி நடந்த இஃப்தார் இப்ராஹிம் சொன்ன மாதிரி ரொம்ப பெட்டராக தான் இருந்தது போன வருஷத்தோட. ப்ரோக்ராம்லாம் சிறப்பாக நடந்துச்சு. இல்லை, நீங்கள் இதில் பெட்டராக வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இல்லைன்னா இதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக தோணுச்சுதா? இதுவே சாட்டிஸ்ஃபையாக தான் தோணுச்சு. ஜமால், உங்களுக்கு எப்படிமா தோணுது? இது இந்த நிகழ்வு எப்படி இருந்தது? பெட்டராக தான் ஃபீல் பண்ணுது. நல்ல பெட்டராக இருக்குது. ஓகே, நம்மளுடைய மன்ற தலைவர் ரஃபீக் பாய் உங்கள்கிட்ட வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஷேரிங் கேட்டிருந்தோம். மக்வாவினுடைய இந்த நிகழ்வுகள் நம்ம பைலால மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு போய்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றுமே இந்த ஒன்று எனாஃபா நமக்கு. இது இல்லாமல் ஃபர்தராக நம்ம மக்வாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஃப்யூச்சர் கோல்ஸு ஏண்டா நம்ம 2017 நடந்த நாங்கள் மழை வெள்ளத்துக்கு உதவி பண்ணணும், மழை வெள்ளத்துக்கு உதவி பண்ணுங்கிற அந்த நிகழ்வு கரண்ட்டாக இப்போ ஒரு மழை வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் காயல்பட்டினத்தில், சென்னை போன்ற பகுதிகளில் நடந்தது. இதற்கான ஒரு உதவி பண்ணோம். இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கிறோம். இது இல்லாமல் நம்ம பொருளாதாரம் இதுக்கு எப்படி கெயின் பண்ணலாம், பெண்கள் மத்தியில் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க மேபி இப்போ கல்ஃபில் இருப்பாங்க, இந்த மக்குவா சார்பான குடும்பங்கள், இவங்கள்ட்ட எப்படி சேர்க்கலாம்? இதுதானே நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் கோல் இதுக்கு எப்படி வச்சிருக்கிறீங்க? அவங்களுடைய பிளான்ஸ் என்ன? அதையும் கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருக்குது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்முடைய உண்மையில் ஓப்பனாக சொன்னால் நம்ம செயற்குழு உறுப்பினர் நம்ம இஸ்மாயில் தான் இதை இனிஷியேட் பண்ணார். அது அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒரு ஆள் இனிஷியேட் பண்ணார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் எல்லாருடைய ஒர்க்கும் இருக்குது. இட்ஸ் டோட்டலி டீம் ஒர்க் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வந்து நீங்கள் 2-3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நம்ம மக்வா வந்து உண்மையிலே அதாவது நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய அமைப்புகள் நிறைய விஷயங்களுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அமைப்பு வந்து மருத்துவத்தையே பிரதானமாக கொண்டு இதை தான் நம்மளோட மோட்டிவாகவே கொண்டு ஒரு மிஷனாக அண்ட் விஷனாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால நம்ம இது மருத்துவத்தை தான் தற்போதைக்கு அது நம்முடைய ஒரு எய்மாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம பல நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அந்த மாதிரி நேரங்கள் நம்ம வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம். மக்வா சிலவங்களோட சேர்ந்து ஒரு சப்பார்டினேட்டாக இருந்து ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இது மெயினாக நம்ம என்னென்ன அந்த அமைப்பை நல்ல மாதிரி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை இதை மேம்படுத்துறதுக்குள்ள நிறைய வேலைகள் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ தற்சமயம் நம்ம வந்து இப்போ ஒரு 100-150 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 120 மெம்பர்ஸுடைய சந்தாக்களையும் மெயினாக சிலவங்க டொனேஷனாக கொடுக்குறாங்க. இதன் மூலமாக உள்ள வருமானத்தை வச்சு தான் நம்ம தற்சமயம் நம்ம இதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பிற்காலத்துக்குள்ள ஏமுன்னு நான் குறிப்பாக சொல்லதாக இருந்தால் கால சூழ்நிலைக்கேற்ப இப்போ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம வைக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக நம்ம இப்போ நிறைய பயங்கரமானது இந்த ரொம்ப உயிர்கொல்லி நோய்களாகிய இந்த கேன்சர் எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய மன்றத்திலேயே ரீசெண்டாக 2 மரணங்கள் இந்த புற்றுநோயை ஏற்படுத்தி நிறைய மரணங்கள் சந்திக்கிறோம் நம்ம ஊரில்.
புற்று சம்பந்தமாக கேன்சர் சம்பந்தமாக நிறைய மரணங்கள் நமக்கு ஏற்பட்டு கண்டிப்பா நான் நமக்கு ஒரு மாசம் வரக்கூடிய லெட்டரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. கண்ணில் ரத்தம் வந்துடும் போல தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏஜுகளையும் வயசுகளையும் அவங்களுக்கு வந்துருக்கிற நோயும் பார்க்கும்போது சுத்தமா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு நோய் இந்த வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு வருமா? பிறந்த 3 மாதம் 4 மாதம் பிள்ளைங்களு, 1 வயசு 15 வயசு 20 வயசு வாலிப பருவம், இப்படி பல பயங்கரமான நோய். ஒரு நோயும் கடுமையாக இருக்குது. அதில் உள்ள பொருளாதாரத்தை நம்ம கொடுக்குற தொகையை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம ஊர் அமைப்புகள் பல சிஃபாங்கிற ஒரு மெயின் இதில் நம்ம ஒரு ரூஃபில் இருந்து நம்ம செய்கிறோம். அவங்க நிறைய இது செய்கிறாங்க. இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இது நம்ம என்ன செய்யலாம்? மெயினாக நோயை தடுக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிம்பாங்க இல்லையா? வருமுன் காப்போம். அதற்குள்ள சில வேலைகள் நம்ம அமைப்பு மூலமாக சில அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளாக இருக்குது, ஒரு சஜஷனாகவும் இருக்குது. சரி, உங்களுடைய இந்த வேல்யூபுளான டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரா. இன்ஷால்லா இந்த மக்குவா மேன்மேலும் அடுத்த கட்டமத்துக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு நாங்களும் துவா செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பான முறையில் நிறைவு பெற்றிருக்குது. இன்ஷால்லா அடுத்த இந்த நிகழ்வை மேல்மேலும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு துவாவோட இதை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي